செய்திகள் தொடர்கின்றன. ஜெர்மனியில் கோழி முட்டையில் வாட்டர் பெயிண்டிங் மூலம் ஓவியங்களை வரைந்து அந்த நாட்டு ஓவிய கலைஞர்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகின்றனர். முட்டையில் ஓவியம் வரைவது என்பது சுலபமான காரியமல்ல. அதுவும் வாட்டர் பெயிண்டிங் ஓவியம் என்பதும் அதைவிட சிரமமானது. ஆனால் இந்த அரிய கலையை ஜெர்மன் நாட்டு ஓவிய கலைஞர்கள் செய்து காட்டியுள்ளனர். இதற்காக அவர்கள் ஒரு கலை சார்ந்த கருத்தரங்கை நடத்தினார்கள். அதில் முட்டைகள் வரவழைக்கப்பட்டு அதில் ஓவிய கலைஞர்கள் அற்புதமான வாட்டர் பெயிண்டிங் மூலம் ஓவியம் வரைந்தனர். அதில் தங்கள் கையெழுத்தையும் எழுதுகின்றனர். வண்ணமயமான ஓவியம் வரையப்பட்ட முட்டைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் அழகுபடுத்தப்பட்டு பார்ப்பதற்கு வெகு அற்புதமாக காட்சியளிக்கின்றன. கிழக்கு ஜெர்மானியர்கள் இந்த ஓவிய முட்டைகளை ஈஸ்டர் முட்டைகள் என்று அழைக்கின்றனர். ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற 192 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்கிய இரண்டாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியும் பஞ்சாப் அணியும் விளையாடி வருகிறது. டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் ராஜஸ்தான் அணியை பேட்டிங் செய்ய அழைத்தது. அதன்படி களமிறங்கி விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ரஹனே அதிரடியாக விளையாடி 98 ரன்கள் எடுத்தார். Down the track, he finds the gap. That's another glorious shot from Rahane. Down the track, that's a straight hit. A fierce drive. Almost took the ball. Had to duck. That's gone fine. Another four. Another brilliance from Rahane. பஞ்சாப் அணி தரப்பில் பால்க்னர் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து 192 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் பஞ்சாப் அணி விளையாடி வருகிறது. For the first time in action. That's punched hard over point for 4. No need to run for that one. A little wide this time, the ball. And then he took a catch and a good catch in the end. There's a little bit of confusion regarding who's calling for that one. He caught it. Well, you granted your wish, Sanjay. Sanjay the Joshi, well, there was a full toss. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.